பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. வெற்றி கொண்ட ஒரு மனுஷன் ஒரு 7 காரியத்தை சொல்லுவாமே, இது எப்படி இருக்குன்னு நம்ம சோதிச்சு பார்க்கணும். அப்படி நீங்க சோதித்து பார்ப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் முன்னேறி செல்வீர்கள். சொல்லுங்க. முதலாவதாக விசுவாசம். ஒரு தேவ மனுஷனிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நாம் சீக்கிரமாய் 7 காரியத்தை கவனித்து ஜெபிக்க போறோம். வாசிங்க 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வெற்றிக்கு பயன்படுத்துகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசத்தை தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி யோவான் 20 வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல அவர்கள் விசுவாசத்தை கொண்டு உலகங்களை ஜெயித்தார்கள் வருது. சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்களுக்கு பைபிள் சொல்கிறது. பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி இயேசுடைய இரத்தத்தை கொண்டும் சாட்சியின் வசனத்தை கொண்டும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்றார். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு யாரா இருந்தாலும் சரி விசுவாசம். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு ஆண்டவரே? சொல்லுங்க ஹல்லேலூயா. நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க. விசுவாசம் நீங்க தேவனை விசுவாசத்தான் விசுவாசம் இருக்கும். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. முக்கியமான சத்தியம். சிலர் அப்படி இருப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க. இயேசு மாறி ரசிக்கிறார், இயேசு கடவுள், நான் இருந்தா ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போயிடுவேன். அந்த விசுவாசம் மட்டும் அவர்களுக்கு இருக்கும். என்னை குணமாக்குவார் விசுவாசம் இருக்காது. தயவு செய்து கவனிக்க. சொல்லுங்க. வறுமையில தருத்தலத்துல நான் இருக்கிறேன், கர்த்தர் இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போவார். அந்த விசுவாசம் இருக்காது. விசுவாசம் பல நிலைப்படும். சொல்லுங்க. அது பயத்தை தாண்டி முன்னேறும். நோயில வர அந்த பயத்தை தாண்டி அது முன்னேறும். அதனாலதான் கர்த்தர் விசுவாசத்துக்கு என்ன அளவு வச்சாருன்னா, நீ விசுவாசிக்கிறபடி உனக்காகட்டும். சொல்லுங்க. நீ விசுவாசிக்கிறபடி உனக்காகட்டும். நான் விசுவாசிக்கவே இல்லை ஆண்டவரே, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்காகட்டும். விசுவாசத்துக்கு அளவு ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? சொல்லுங்க. நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு அற்புதம். நான் விசுவாசிக்கவே இல்லை. பைபிள் சொல்கிறது அவர்கள் விசுவாசியாதபடினால் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யவில்லை. புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் வருது. அவர்கள் தேவனை விசுவாசிக்காதபடினால் அங்கே அவர் அற்புதத்தை செய்ய முடியவில்லை என்று சுவிசேஷம் சொல்லுது. விசுவாசம் என்பது நீ தேவனுக்கு கொடுக்கிற இடம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. சொல்லுங்க. நானே பிள்ளைகளை கொடுத்தாரு குடிச்சிலே இருந்துட்டு ரேஷன் கடை கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம நாள் இருந்து காடு வாங்குது, வீடும் சீக்கிரம் போகுது, அப்படியே ஓட்டி முடிச்சிடலாம்னு இருக்கிறோம். அப்படியே ஓட்டுது, பிரச்சனை இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்லுங்க. God will do the miracles according to your faith. உன் விசுவாசம் கொஞ்சமா இருந்தா தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரியை செய்ய முடியும். சொல்லுங்க. என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, எனக்கு எப்பொழுதுமே பொருள் பெருசா இருக்கணும், இடம் வாங்கினா பெருசா வரணும். அப்படிதான் நான் கணவன் மனைவி 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி வர்றோம். நான் வாங்கின இட்லி சட்டி ஒரு 25 பேர் கிடைக்கிற மாதிரி இவ்வளவு பெருசு. குக்கர் வாங்கினா அது எத்தனை லிட்டர்? 10 லிட்டர் குக்கர். 1500 ரூபாய். இப்ப ஒரு 2-3 நாளைக்கு படிச்சு என்னதான் உங்களுக்கு என்னதான் மூளை வேலை செய்யுதுன்னு தெரியல. நம்ம இருக்கிறதே 2 பேரு. ஆனா அவங்களை புரிய வைக்கவே என்னால முடியல. நான் பருப்பு போட்டா அது பரவி கிடக்கு. இவ்வளவு பெரிய குக்கர், சின்ன குக்கர் நான் வாங்கினேன். இவ்வளவு பெரிய குக்கர்ல ஆவி வந்து வேகிறதுக்குள்ள இருக்கிறது நம்ம 2 பேர். ஏன்னா எனக்கு தெரியல, நான் வாங்கினா பெருசாத்தான் வாங்கணும். இப்ப இடம் ஒரு 15 ஏக்கருக்கு ஜாம் பண்ணிட்டு இருக்கேன். 15 ஏக்கர் எவ்வளவு பெருசுன்னா தெரியாது. 15 ஏக்கர் வாங்கினா வாங்க எல்லாம் வாங்கின பிறகு இதுல ஒரு முதியோர் கட்டணும், இதுல ஒரு அநாத பிள்ளைகள் கட்டணும், இதுல விதவைகளுக்கு தொழில் பயிற்சி ஒரு 20 தையல் மிஷின் போட்டு இந்த மாதிரிலாம் ஜாம் பண்ணிட்டு இருக்கு. சொல்லுங்க. இது செய்யணும். நம்ம செத்து புதைக்கும் போது ஏதாவது ஒரு ஆண்டவருடைய திருப்பணி செஞ்சிருக்கணும்.
ஒரு மிஷனரி பணியை நிறுவனம் ஆண்டவரே சொல்லுங்க. அந்த ஆண்டவர் செய்ய நல்லவராகவே இருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, ஒண்ணுமில்லாத உனக்கு பிரச்சனையே இல்லை. God wants to do the miracles according to your faith. நான் இதை உனக்கு செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. சொல்லுங்க, நான் உனக்கு இதை செய்ய முடியும்னு. அப்ப தேவனுக்கு இடம் கொடுப்பதுதான் விசுவாசம். இந்த செல்வகுமாரோட வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இடிச்சு கடன் வருது போய் ஒவ்வொரு நாள் என்ன பனி பெய்யுது, மழை பெய்யுது, குளிருது, இடிங்க முதல்ல தூர போட்டு எப்படியாச்சும் வீட்டை கட்டணும். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும். சொல்லுங்க. அப்ப அந்த விருப்பம் நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த இடத்தை நோக்கி நகரு. போதும், இந்த ஓடே போதும், இந்த சிமெண்ட் தலையே போதும், இதுல இருந்து போயிடுறேன்னு சொன்னா அப்படி விட்டுறாரு ஆண்டவர். ஆண்டவரே நீங்க கட்டி கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கட்டுங்க ஆண்டவரே, இதை கட்டுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இதை எனக்கு கட்டி கொடுங்க ஆண்டவரே நீ சொல்லும் போது விசுவாசத்தின் படி அடுத்தடுத்து போகும். அதான் வேதம் சொல்றது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். முதல் குறிப்பு, ஆண்டவருடைய பிள்ளைகள் சும்மா சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போவாங்க. நீ தேவனிடத்துல என்ன விசுவாசம் வச்சிருக்கிற? சொல்லுங்க. ரட்சிப்பின் விசுவாசம்னு பைபிள் சொல்லுது. ஆவியை நீ ரட்சித்தார், என்னை கழுவினார், பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார், என்னை தன் பிள்ளையால் மாற்றினார். அது ரட்சிப்பின் விசுவாசம். பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்படின்னு சொல்லு. பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். நம்ம இழக்கிறதுக்கு கூட ஒரு விசுவாசம் இருக்கு. எபிரேயர் புத்தகத்துல ஸ்திரீகள் சாதம் கொடுத்தார்கள் விசுவாசத்தினால, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படியாக அப்படின்னு சொல்லுது. இப்ப கர்த்தருடைய ஜனம் ஏதோ சாமி கும்பிட்டு போறது இல்லை. சாமி கும்பிட்டு போயிட்டே இருந்தா நீ சும்மா போயிட்டே இருக்கலாம். God will never do the miracles and wonders in your life. You cannot get and receive the blessings of God. அப்போ வசனம் சொல்கிறது, உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் விசுவாசம் உள்ள மனுஷனா, விசுவாசம் உள்ள மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். நமக்கு குறைவான நேரம் இருக்கு, நான் சுருக்குகிறேன். சவுலுடைய குமாரன் யோனத்தான், அவனுடைய ஆயுததாரி, 2 பேர் நிற்கிறாங்க. சவுலுக்கும் அவன் குமாரனுக்கு மட்டும்தான் பட்டயம் இருக்கு. எதிரி படைகள், பெலிஸ்தருடைய படை நிக்குது. சொல்லுங்க, சவுலுக்கும் அவன் குமாரனுக்கு மட்டும்தான் பட்டயம் இருக்கு. எதிரி படை, பெலிஸ்தருடைய படை பயங்கரமா இருக்கு. யோனத்தான் சொல்லுகிறான், தன் ஆயுததாரியை கூப்பிட்டு, கர்த்தருக்கு பெரிய ஆளும் பெரிய படையெல்லாம் வேண்டியதுங்க, கொஞ்சம் பேரை கொண்டு கூட ரட்சிப்பார், நீ என்னோட வரியான்னு கேட்கிறான் யோனத்தான். பெரிய விசுவாச வீரன். சொல்லுங்க, நீ என்னோட வரியா அவசரம் வரேன். ஆயுததாரின்னு அர்த்தமா பாடிக்கார். ஆயுததாரி அப்படின்னா பாடிக்கார். ராஜா மேல அம்பு வருதுன்னு சொன்னா அவன் போய் முன்னாடி நிற்பான். தன் உயிரை கொடுக்கிறவன் தான் ஆயுததாரி. தன் உயிரை தன் எஜமானுக்காக, ராஜாவுக்காக கொடுக்கிறவனுக்கு பேரு ஆயுததாரி அல்லது பாடிக்கார். ஏதோ அந்த ஆயுத தரிசனம் நீ மன விருப்பம் போல போ, நான் உன்னோட வருகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் உன்னோட இருப்பாரா? மன விருப்பம் போல போ, நான் 2 பேரும் ஏறி போற மலையில ஒரு பொருத்தனை செய்து கொண்டு. சொல்லுங்க, ஆண்டவரோட பொருத்தனை. இங்க ஏறி வாங்க, உங்களுக்கு நாங்க பாட கற்பிக்கிறோம். சொல்லுங்க, அப்படியே ஏறி போறோம். அடிச்சு 2 பேருடைய கையினால பெலிஸ்தருடைய படையை ஆண்டவர் சாய்க்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் விசுவாசத்தை பயன்படுத்துகிறார். விசுவாசத்தை பயன்படுத்த கொஞ்சம் இப்போ பேசுகிறோம். உயிரோடு எரிச்சுக்குவோம், சாட்சி இருக்காது. அந்த குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கல்லுக்கலை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்து ஒரு படத்துக்கு இந்த வயர் கட்டில போட்டு மாட்டு வண்டி தான் போகும், ரோடு கிடையாதுப்ப. நான் சொல்றது 2000 வாங்க, நமக்கு 25வது வருஷம் ஆயிடுச்சு. கரண்ட் பில்லு, கரண்ட் எல்லாம் கிடையாது, போஸ்ட் மரம்லாம் கிடையாது. நம்ம போஸ்ட் இதுல கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அங்க இருந்து நமக்கு கரண்ட் வந்துச்சு. அங்க இருந்து கரெக்டா போஸ்ட் பலதடவை சரி, உங்களுக்கு 9 போஸ்ட் மரம் போட்டு கரண்ட் கொடுக்குறேன், எங்களுக்கு ஈபிக்கு என்ன லாபம் கேட்டாங்க. கோர்ட்ல போய் இதை வாங்கினோம். மண் ரோடு, தாரோட ஃபுல்லாவே கருவை, அந்த கடைசி கருவை தான். அப்ப இந்த கருவையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த கல்லுக்கால் முன்னாடி போட்டுனேன். சர்ச்சுன்னு இந்த பத்திரத்துல சர்ச்சுன்னு பதிஞ்சிருந்தாலும் வந்துருந்தாங்க. பலதடவை உன்னை எங்கேயே வச்சு எரிச்சுக்குவோம், சாட்சி இருக்காது. உனக்கு யார் சாட்சி சொல்ல வரலாம் அப்படின்னா ஒரு போக்கே வச்சு கொடுத்துட்டு போயிடும். அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நலம் மாத்திட்டு இருக்கேன், இயேசு பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கா ஓடி போய் ஊரை விட்டு சொல்லுங்க, ஊரை விட்டு ஒழுங்கா ஓடி போய் பாக்குற இடம்லாம் வண்டியை ஹோட்டல். நான் சொல்றேன், அமைதியா நீங்க உங்களுடைய பணியை செய்யுங்க. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. கடவுள் என்னை செய்ய சொன்னதை நான் இங்க வந்திருக்கிறேன். ஏசுநாதர் செய்ய சொன்னதை செய்யறதுக்கு நான் இங்க இருந்திருக்கிறேன். உனக்கு என்ன சொல்றாங்க அதை செய்யுங்க. சொல்லுங்க, நான் உயிரை சக்கர கட்டி மாதிரி பிடிச்சிருந்தா என் ஊர்ல இருப்பேன். இல்லைன்னா அடுக்குமாடி கட்டடத்துல பத்திரமா அப்பார்ட்மெண்ட்ல இருப்பேன். நீ நிறைய பாஸ்டர்கள் அப்பார்ட்மெண்ட்லயே தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. சொல்லுங்க, அப்பார்ட்மெண்ட்ல பத்திரமாவே இருந்து, பத்திரமா இருக்கிறதுக்கு நம்மள கூப்பிடல, பத்திரமா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படியே பத்திரமா இருக்கிறது கூப்பிடல. சொல்லுங்க, ஓ ஊழியத்தை செய், ஊழியத்தை நிறைவேற்று.
கர்த்தருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது முதல் குறிப்பு சொல்லாமே உங்களுடைய விசுவாசம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் அது வளருங்க. அது இருக்குதானே ஆராய்ச்சி பாருங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற விசுவாசம் எனக்கு இருக்கா சொல்லுங்காமே. தேவனை பற்றிக் கொள்கிறதா யோவான் 14:1 சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதல் குறிப்பு சொல்லுங்காமே கர்த்தரை பற்றிக் கொள்கிற விசுவாசம்.